வேலூர் மாவட்டம் காட்பாடியில் அடையாளம் தெரியாத நபரின் உடலை உரிய மரியாதையின்றி தரதரவென இழுத்து சென்று அடக்கம் செய்யப்பட்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது. வள்ளிமலை சாலையில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு ஏற்பட்ட விபத்தில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் உயிரிழந்தார். இதுவரை இந்த சடலத்தை யாரும் உரிமை கோராத நிலையில் அரசு சார்பில் அடக்கம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டது. அப்போது தரையில் தரதரவென இழுத்து சென்று அடக்கம் செய்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு இரட்டை கொலை எதிரொலியாக பல்லடம் சுற்றுவட்டார பகுதிகளில் வாய்க்கால் ஓரமாக தோட்டத்து வீடுகளில் தனியாக வசிக்கும் குடும்பத்தினரை வீடு வீடாக சென்று கணக்கெடுக்கும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். 6 மாத இடைவெளியில் திருப்பூர், ஈரோடு பகுதிகளில் ஒரே பாணியில் தோட்டத்து வீடுகளில் தனியாக வசிக்கும் முதியவர்களை குறிவைத்து கொள்ளையில் ஈடுபடும் கொடூர கும்பலை பிடிக்க முடியாமல் போலீசார் திணறி வரும் நிலையில் பல்லடம், பொங்கலூர் ஆகிய பகுதிகளில் தோட்டத்து வீடுகளில் தனியாக வசிக்கும் குடும்பத்தினரை சந்தித்து போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதலாக கோவையிலிருந்து ஆயுதப்படை காவலர்களும் இந்த பணிக்காக வரவழைக்கப்பட்டுள்ளனர். கோவையில் 2வது நாளாக மாநகராட்சி ஒப்பந்த ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதிய ஒப்பந்த நிறுவனங்கள் தங்களுக்கான வேலை நேரம், ஊதியம் உள்ளிட்ட விவரங்களை தெரிவிக்காமல் கட்டாயப்படுத்தி வேலை வாங்குவதாகவும், குப்பை வண்டிகளை முறையாக பராமரிக்காதது, புதிய வண்டிகளை வாங்குவது போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.